தமிழ்நாட்டினுடைய தமிழ்நாட்டோட ஜிடிபி 28 லட்சம் கோடி. இந்த 28 லட்சம் கோடி தமிழ்நாட்டு பொருளாதாரத்துல 6% இந்து கோவில்களிலிருந்து வரக்கூடிய பொருளாதாரம். 6% எவ்வளவு பாருங்க, 2 லட்சம் கோடி வந்துடும் பொருளாதாரம். அப்போ உங்க ஜிடிபிலேயே 6% கோவில்கள் கொடுக்குற வருமானத்தை பத்தி, அந்த கோவில்களை பத்தி இவ்வளவு கேவலமா நினைக்கிறீங்க. கோயில் கூடாதுன்னு நினைக்கிறீங்க, இந்த ஆன்மீகம் கூடாதுன்னு நினைக்கிறீங்க, இந்த மரபுகளையும் அழிச்சிடணும்னு நினைக்கிறீங்க. இது என்ன நான்சென்ஸ்? உங்களால இவ்வளவு கோயில்களை கட்ட முடியுமா? அதை நிர்வகிக்க முடியுமா? மீனாட்சி அம்மன் கோயில ஒரு சின்ன கிராக் வந்துருச்சு திமுக ஆட்சியில. திமுக ஆட்சியே கிராக் தான், ஆட்சியில கொஞ்சம் கிராக் வந்துச்சு. உங்களால சரி செய்ய முடியலையே. ராம எந்த காலேஜ்ல இன்ஜினியரிங் காலேஜ் படிச்சா? சேது சமுத்திரத்துல சேது பாலம் போட்டான்னு கருணாநிதி கேட்டார்ல இல்லையா? நீங்க சொல்ற இந்த ஆர்கிடெக்சர் வர்றதுக்குனால, நீங்க சொல்ற ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் வர்றதுக்குனால, நவீன பொறியியல் கல்லூரியில வர்றதுக்கு முன்னால கட்டினதான் மீனாட்சி அம்மன் கோயில. அவன் எப்படி கட்டினா? அது ஒரு கிராக் வந்துருச்சு. நீங்க ஐஐடி மும்பைல இருந்து கூப்பிட்டு வர்றீங்க, ஐஐடி மெட்ராஸ்ல இருந்து கூப்பிட்டு வந்து ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்ஸ் வச்சு அதை எப்படி சரி செய்யலாம்னு பாத்துறீங்க. எவ்வளவு எக்ஸ்பர்ட் கமிட்டி வந்தாங்க, அதுவும் சொல்றேன். 3 வருஷத்துக்கு முன்னால் சரி செய்ய முடியல. ஏதோ கொஞ்சம் பேச்சப் தானே போட்டீங்க. ஒரு கிராக்க சரி செய்ய முடியல உங்களால. ராம இன்ஜினியரிங் படிச்சாரான்னு கேக்குறீங்க. அப்ப இந்த கோவில்களை பத்தி எவ்வளவு எதிர்மறையான அனுபவத்தோட இருக்கிறீங்க. நீங்க முருகனை சார் 1000 கோடி ரூபாய் பொருளாதாரத்தை உருவாக்கி வச்சிருக்கிறார். நீங்க அவர் முருகனா கடவுளா பாக்குறீங்க. ஸ்டாலினுக்கு வேணா அவர் கடவுளா தெரிய வேணா. ஒரு 1000 கோடி கம்பெனியோட எம்டியா பாருங்க, மேனேஜிங் டைரக்டர் முருகன் பெருமான், எம்டி ஆஃப் 1000 crore கம்பெனி. அப்படி பாருங்க. ஏன்னா எம்டினா கழுத்துல கை கட்டிருப்பாரு, இடுப்புல கட்டிருக்காரு நம்ம முருகன். அவ்வளவுதான் வித்தியாசம்.